Welcome to Liwin's Funsta channel. இன்னைக்கு May 14 ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes oda banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku make use of the code in description and in the pinned comment. So the first news is சத்ரபதி சாம்பாஜி மகாராஜ் ஜெயந்தி அப்படின்னு 2025ல எப்போ எந்த டேட் அப்சர்வ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. May 14, 2025. ஸோ ஹீ இஸ் த செகண்ட் ரூலர் ஆஃப் மராத்தா எம்பையர். ஸோ சத்ரபதி சிவாஜி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவர் தான் அவரோட பிரேவரி, இன்டெலெக்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ்க்காக அவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் வந்து நம்ம அந்த ஒரு ஜெயந்தியாக கொண்டாடுறோம். ஸோ மராத்தாவோட ஹிஸ்ட்ரியில் ஹீ பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ May 14 which is on Wednesday, he was born in 1657. ஸோ அவரோட லெகசியை அப்சர்வ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு டே. ஸோ மோஸ்ட்லி அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த மராத்தாஸ் எல்லாருமே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ தேட்ஸ் இட். அவரோட பேக்ரவுண்ட் இது எல்லாமே இருக்கும். ஹீ வாஸ் த முகல் ஹெல்ட், he was attacked by Mughal. No, that's it. Next, for which year has the Government of India fixed 23rd September as the new permanent date for celebrating Ayurveda Day கேட்டிருக்காங்க, which is this year தான். ஸோ இந்த வருஷம் Ayurveda Day will be celebrated on 23rd of September. ஸோ நிறைய பேர் இனிமேல் வர எக்ஸாம்ஸில் இந்த செப்டம்பர்லலாம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக இந்த ஆயுர்வேதா டேவை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தட் திஸ் இயர் வி வில் செலிப்ரேட் ஆன் September 28th. தட் வில் பி ஆயுர்வேதா டே. ஆயுஷ் மினிஸ்ட்ரி வில் டேக் கேர் ஆஃப் தட். அண்ட் தன்தேரஸ், அதை எய்ம் டு ரீப்ளேஸ் த ப்ரீவியஸ் வேரியபிள் டேட் ஆஃப் தன்தேரஸ். ஸோ அந்த தன்தேரஸ் தீபாவளிக்கு முன்னாடி வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தே ஆர் கோயிங் டு செலிப்ரேட் அஸ் ஆயுர்வேதா டே. ஸோ நியூலி ஃபிக்ஸ்டு டேட் வந்து வைக்கிறாங்க 23rd செப்டம்பர்னு சொல்லிட்டு. ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸுக்கு சம் கரஸ்பாண்டன்ஸோடு வருது. ஸோ ஈக்குவல் டே லைட் அண்ட் டார்க்னஸ் ரெண்டுமே இருக்கும் போல். ஸோ தேட் டே இஸ் சூசன் as ஆயுர்வேதா டே. ஸோ ஆயுர்வேதாவோட பிரின்சிபலும் அதுதான், நேச்சர் அண்ட் லைஃப் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு. ஸோ அதனால் அந்த ஒரு மைண்ட் செட்டோட ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் September 23rd will be ஆயுர்வேதா டே அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் செலிப்ரேஷன். ஸோ அந்த மினிஸ்ட்ரி வந்து 2014 தான் நம்மளோட கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு தனி மினிஸ்ட்ரியாக வந்துச்சு. அண்ட் யூ நோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இப்போ இருக்க பிரசிடெண்ட் ஆல்சோ ப்ரைம் மினிஸ்டர். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரி வந்துச்சு. ஆயுஷோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இதெல்லாமே வந்து ஆயுஷ். அண்ட் தே ஆர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாலிசி மேக்கிங், எஜுகேஷன், ரிசர்ச், இன்டர்நேஷ்னல் ப்ரமோஷன் ஆஃப் தீஸ் ப்ராக்டிசஸ். ஸோ ஹிந்து ஃபெஸ்டிவல் ப்ரீவியஸ்லி யூஸ் பண்ணது தான் தன்தேரஸ். ஸோ அந்த தன்தேரஸை வந்து ஆயுர்வேதா டேன்னு இப்போது மாற்றிருக்காங்க. ஸோ தன்தேரஸ் வேரியபிள் டேட் அன்றைக்கி தான் வந்து ஆயுர்வேதா டேவாகவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஈக்வினாக்ஸ், ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ் அப்போது ஃபிக்ஸ்டு டேட்டாக ஆயுர்வேதா டேவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2025லேருந்து we will have this day. தென் ஹவு மெனி டோட்டல் மெடல்ஸ் இந்தியா வந்து ஆர்ச்சரி வேர்ல்ட் கப் ஸ்டேஜ் 2 ஷாங்காயில் நடந்திருக்கு, அதில் வின் பண்ணோன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் 7 மெடல்ஸ் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஸ்டேஜ் 2 அதில் 7 மெடல்ஸ் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். விச் இஸ் ஆஃப் ரெக்கர்வ் அண்ட் காம்பவுண்ட் கேட்டகரி ரெண்டுலேயும் தனித்தனியாக. இந்த ஈவெண்ட் ஷாங்காய் சைனாவில் நடந்திருக்கு. இண்டிவிஜுவல் அண்ட் டீம்ஸ் ஈவெண்ட்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் காம்படிஷனில் இருந்தவங்க எல்லாருமே, ரேங்கிங்கில் பாயிண்ட்ஸில் இருந்தவங்க எல்லாருமே இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட எய்ம் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் இட் செல்ஃப் அஸ் அ குளோபல் பவர். அதனால தான் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட ஆர்ச்சர்ஸ் பார்த் சலுக்கே அவங்க, அதுக்கப்புறம் வெட்லனோட தீபிகா குமாரியோட கம்பேக்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் நடந்ததாக சொல்லியிருக்காங்க. தீஸ் வின்ஸ் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன்ஸ், ஃபண்டிங், விசிபிலிட்டி அண்ட் இன்ஸ்பைரிங் நியூ ஜென்ரேஷன் ஆஃப் அத்லெட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உதவும். நீரஜ் சோப்ராஸ் வின் இன் ஒலிம்பிக்ஸ், இப்போது அது ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் ஆர்ச்சரியும். ஸோ ஆர்ச்சரி வேர்ல்டு கப் இஸ் த ஆனுவல் சீரீஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்ச்சரி டோர்னமெண்ட். வேர்ல்டு ஆர்ச்சரி ஃபெடரேஷனால் ஆர்கனைஸ் பண்ணப்படுற மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கிற ஒரு காம்படிஷன். இந்த இதில் வந்து வேர்ல்டு ரேங்கிங் ஓட பாயிண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வரும், குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் இருக்குது. இதெல்லாமே சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்காக த குவாலிஃபிகேஷன்ஸ் வில் பி டன். ஸோ காம்பவுண்ட் வந்து மாடர்ன் ஆர்ச்சரி டிசிப்ளின். ஸோ அதில் அவங்க யூஸ் பண்ணுற பவ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரிசைஸ் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும். மெக்கானிக்கலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பவ் அண்ட் ஆரோ ரெண்டுமே.
அண்ட் ரெக்கர்வ் ஆர்ச்சரி இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஒன். ஸோ அது ரெண்டுமே டிஃபர் இருக்குது. அதுலேயுமே சிங்கிள் ஈவெண்ட் அண்ட் டீம் ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் தனித்தனியாக இருக்குது. தென் மென் விமென் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம 7 மெடல் வாங்கியிருக்கோமா, அதில் 2 கோல்டு, 1 சில்வர், 4 பிரான்ஸ். ஸோ இதில் ரெக்கர்வில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது தீபிகா குமாரி விமென்ஸ் கேட்டகரியில். மென்ஸ் கேட்டகரியில் பார்த் ஷலுன் கே அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. கோல்டு மெடல் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. விமெனோட காம்பவுண்ட் லெவலில் மதுரா தம கோவன்கர் அப்படின்றவங்க மென்னோட காம்பவுண்ட் டீமே வின் பண்ணியிருக்காங்க. விமனோட காம்பவுண்ட் டீம் வின் பண்ணியிருக்காங்க சில்வர் மெடல். பிரான்ஸ் மெடல் வந்து மிக்சடு காம்பவுண்ட் டீம் மென் காம்பவுண்ட் இண்டிவிஜுவலில் ரிஷப் யாதவ் வின் பண்ணியிருக்காரு. தென் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த் சுக்லேக்கு இதுலேயே வந்து ஹீ ஒன் த ரெக்கர்வில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் ஹூ இஸ் த ஹையஸ்ட் பெய்ட் அத்லெட் இன் த வேர்ல்ட் ஆஸ் ஆஃப் 2025னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாப் 10 அத்லெட்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பெய்ட் அத்லெட்ஸ் 2025 லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வேரியஸ் ஸ்போர்ட்ஸையுமே பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்போர்ட்ஸுக்கான ஏர்னிங் மட்டும் இல்லாமல் அது வந்து சேலரின்னு வருமா, அது மட்டும் இல்லாமல் தேர் ஆர் என்டார்ஸ்மெண்ட்ஸ் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ்க்காக பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் அவங்களும் வச்சுருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ த அப்டேட்டட் லிஸ்ட் அண்ட் ரேங்கிங் வேர் பப்ளிஷ்ட் இன் May 2025. ஸோ அந்த ஆனுவல் லிஸ்ட் தான் இது. ஸோ அது நம்ம ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காலாம் இல்லை, வருஷம் ரிலீஸ் பண்ணுறது தான். தென் அதோட லிஸ்ட் பார்த்துருவோமா. ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பாலில் 275 மில்லியன் வாங்கிறாருன்னு போட்டிருக்காங்களா. தென் ஸ்டீஃபன் கரி பேஸ்கெட்பால் 156 மில்லியன். தென் டைசன் ஃபியூரி பாக்ஸிங்கில் 146 மில்லியன். டார்க் பிரெட் காட் அமெரிக்கன் ஃபுட்பால் 137 மில்லியன். அண்ட் லியோனல் மெஸ்ஸி ஃபுட்பாலில் 135 மில்லியன். ஸோ இதுதான் அந்த டாப் 10 லிஸ்ட்டு. ஸோ இதில் ஒன்றும் யாரும் நம்ம கண்ட்ரிலேருந்து இல்லை. அண்ட் மோஸ்ட்லி ஃபுட்பால், பேஸ்கெட்பால், பாக்ஸிங் ஒரே ஒரு ஆள் தான், திஸ் இஸ் டைசன் ஃபியூரி. அவரை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஃபுட்பால் அண்ட் பேஸ்கெட்பால் தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். Then which financial institution facilitated the rollover of Indiaவோட 50 million treasury bill to support the Maldives in 2025னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் த ஒன். ஸோ இந்த நியூஸ் வந்து 1 or 2 years ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்கவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து ஒன்றும் புதுசு இல்லை. பிகாஸ் 2019 நம்ம கவர்மெண்ட் இந்த ஆனுவல் ரினிவல் பண்ண விட்டுட்ருக்கோம் மால்தீவ்ஸை. So India has been facilitating such T-bill subscriptions through SBI annually March 2019 நம்ம இதை அலோவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ ஏன் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறோன்னா, நம்மக்கிட்ட வந்து நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு பாலிசி இருக்குது. அண்ட் மகாசாகர் அப்படின்ற ஒரு பாலிசியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா, நம்ம பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸை வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இந்த 50 மில்லியன் வர்த் உள்ள ட்ரெஷரி பில்ஸ், நம்மளோட ட்ரெஷரி பில்ஸை வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம். அடிஷ்னல் இயராக ஐலாண்ட் நேஷனுக்கு அவங்களோட டெப்ட் க்ரைசஸ்லேருந்து அவங்க வெளியில் வரணுன்றதுக்காக. த டிரான்சாக்ஷன் வாஸ் ஃபெசிலிட்டேட்டட் த்ரூ SBI and coordinated with Ministry of Finance of Maldives. ஸோ மால்தீவ்ஸோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட கோஆர்டினேட் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜியனில் நம்மளோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். ட்ரெஷரி பில்ஸோட எக்ஸ்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணது வந்து May 12, 2025. ஃபார்மல் ரிக்வெஸ்ட் வந்து மால்தீவியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்துருந்துச்சு அமிட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டபிலிட்டி. ஸோ பிகாஸ் அங்கே டெப்ட் க்ரைசிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 134% ஆஃப் த மால்தீவ்ஸ் ஜிடிபி இருக்கு இல்லையா. ஸோ அதை விட 134% மேலே கடன் இருக்குது மால்தீவ்ஸ்க்கு. ஸோ அந்தளவுக்கு டெப்ட் க்ரைசிஸில் அவங்க மாட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதை சரி பண்ணுவேன்னு சொல்லி தான் இப்போ வந்திருக்க புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஆல்சோ தே வேர் அகேன்ஸ்ட் இந்தியா, பட் கொஞ்ச நாளில் தே ரியலைஸ்டு தட் won't ஒர்க். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. நம்ம இதை ஏன் இவ்வளோ அவங்க பேசினதுக்கப்புறமா பண்ணுறோன்னா, we do have neighborhood first policy and மகாசாகர் அந்த மாதிரியான டிப்ளமேட்டிக் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் பண்ணுறோம். ட்ரெஷரி பில் புதுசாக பார்க்குறீங்கன்னா, இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நம்ம கவர்மெண்ட்டால் த்ரூ RBI தான் யூஸ்வலாக இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர் இஸ் அ எக்ஸப்ஷன் ஃபார் மால்தீவியன் கவர்மெண்ட் SBI மூலயமா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த நியூஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் யூஸ்வலாகவே நம்ம கவர்மெண்ட்டோட
G6 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐ மூலயமா தான் நம்மக்கிட்ட வரும். ஸோ ஆர்பிஐ ரீட்டைல்னு ஒரு வெப்சைட் மூலயமா தான் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஈவன் நம்மளாலேயும் பை பண்ண முடியும். பட் கவர்மெண்ட் ஆஃப் மால்தீவ்ஸ்க்கு மட்டும் எஸ்பிஐ மூலயமா நம்ம அதை கொடுத்துருக்கோம். வர்த் $50 million. So what is the name of the new specialized deposit scheme Union Bank of India May 2025 லான்ச் பண்ணதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனியன் வெல்னஸ் டெபாசிட் அப்படின்றது தான் நேம். ஸோ இது எதுக்காகனா டெபாசிட் ஸ்கீம் டெய்லர் மேட் பண்ணியிருக்காங்க. 2 லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கனரா அண்ட் யூனியன் பேங்க் 2 பேரும் சேர்ந்து டெபாசிட் க்ரோத்தை வந்து ரீவைட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக போத் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் வேல்யூ எல்லாருமே கஸ்டமர்ஸ்க்கு போய் சேரணுன்றதுக்காக the product announcements were made at the headquarters of the respective banks. Canara Bank வந்து பெங்களூர் based, Union Bank of India வந்து மும்பை பேஸ்டுன்றதுனால அவங்க ஹெட்குவார்ட்டர்ஸில் சொல்லியிருக்காங்க, which was officially announced on May 13, 2025. ஸோ கவுண்டர் டிக்ளைனிங் டெபாசிட் க்ரோத், ஏன்னா நம்ம வந்து டெபாசிட்ஸ் அதிகமாக பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இன்ஃப்ளேஷன் கம்மியாயிடுச்சு. இன்னுமே வந்து அந்த ஒரு லிக்விடிட்டி க்ரைசிஸ் சரியாகலையோ அப்படின்றது வந்து இந்த பாயிண்ட்ஸ் இவங்க பண்ணுறதுலேருந்தே தெரியுது. பிகாஸ் ஆர்பிஐயோட அவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கப்புறமும் இன்னமும் பேங்க்ஸ் ஆர் டூயிங் சச் திங்ஸ் அப்படின்னா இன்னும் தேர் இஸ் அ கிளிச். ஸோ அது என்னன்றது வந்து வி ஷால் சி இன் அப்கமிங் டேஸ். ஏதாவது ஒரு ரிப்போர்ட்ஸில் தெரிய வரும். ஸோ இந்த நியூ ப்ராடக்ட் வந்து வேல்யூ ஆடட் பெனிஃபிட்ஸ் லைக் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் ஸ்டைல் பர்க்ஸ், ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், எஸ்பெஷலி டார்கெட்டிங் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஹை நெட் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ கோர் பேங்கிங் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி, நான் பேங்கிங் ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தீஸ் ஸ்கீம்ஸ் வில் பி பேங்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கனரா பேங்க்கோட ட்ரூ எட்ஜ் அப்படின்றது தான் அவங்களோடது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது என்னென்னா யூனியன் வெல்னஸ் டெபாசிட் அப்படின்றது. ஸோ இது ரெண்டுலேயுமே அவங்கவுங்களுக்குன்னு வர மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் இங்கே என்னென்னா டெபாசிட் ஸ்கீம் அதான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.75 ஃபார் 375 டேஸ்க்கு இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் வந்து 5 lakhக்கு இருக்கும். ரூபே கார்டு டெபிட் கார்டு செலக்ட் பண்ணாங்கன்னா தேர் வில் பி சம் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட் அண்ட் எக்ஸ்ட்ராவாக 0.50 எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். அவங்க இன்னும் அதிகமாக இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டாப் அப்ஸ் கூட கொடுக்கலாம் டெபிட் கார்ட்ஸ்க்கு. So that's it. By what percentage did India's coal import decline in April 2024 to February 2025 compared to previous year? கேட்டிருக்காங்க 9.2%. ஸோ நம்மளோட இந்தியாவோட இம்போர்ட் வந்து ரெக்கார்ட் டிக்ளைன் இந்த பர்டிகுலர் பீரியடில் ஏப்ரல் 2024 to February 2025. ஸோ நம்மளோட நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. மைனிங்லேயே நிறைய ஸ்ட்ராட்டஜி மாற்றிருக்கோம். அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டிலையும் நிறையா மாற்றிருக்கோம். அண்ட் நம்ம இம்போர்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக செல்ஃப் ரிலேட்டாக இருக்கணுன்றதுக்காகவும் பண்ணியிருக்கோம். ஆல்சோ கோலோட யூசேஜ் கம்மி பண்ணணுன்றதுக்காக நம்ம சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால கூட நம்மளுக்கு தேவை கம்மியாக இருக்கலாம், அதனால இம்போர்ட்டும் கம்மியாக இருக்கலாம். த டேட்டா வாஸ் ரிப்போர்ட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது, விச் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் நியூ டெல்லி. ஸோ நேஷனல் வைட் கோல் இம்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிகர்ஸ் அக்ராஸ் போர்ட்ஸ் அண்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த ரிஃப்ளெக்ட் அப்டேட் வந்து என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஆஃப் எந்த பீரியடில் உள்ளது அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வீக் ஆஃப் மே 2025 தான் இதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் த இம்போர்ட்டோட ரிடக்ஷன் என்னென்னா மினிமைஸ் டிபெண்டன்சி ஆன் ஃபாரின் கோல். நம்ம ஃபாரின் கோலில் டிபெண்ட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா கோல்லையே கோக்கிங் கோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கிரேட் கோல் தான் நம்மளோட தெர்மல் பவர் எனர்ஜி மேக் பண்ணுறதுக்கு ஆப்டான ஒன்று. நம்ம மைன் பண்ணி கிடைக்கிற கோல் எல்லாத்தையும் விட கோக்கிங் கோல்லேருந்து தெர்மல் பவர் இன்னும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து நிறையா இம்போர்ட் பண்ணோம். தோ வி ஹேட் மோர் மைனிங் அண்ட் கோல் ரிலேட்டடான மைனிங் வந்து அதிகமாக இருந்தும் இந்த கோக்கிங் கிரேட் கோலை வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தினாங்க. அன்னெசரி ஃபாரெக் அவுட் ஃப்ளோஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணாங்க. அதனால நம்மளுக்கு இப்போ இம்போர்ட்டுமே கம்மியாக இருக்கதா சொல்லியிருக்காங்க.
கமர்ஷியல் கோல் மைனிங், மிஷன் கோக்கிங் கோல், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை தான் ஸ்டெப்ஸ் தான் கவர்மெண்ட் எடுத்தாங்க. ஏன்னா தே விட்னஸ்ட் லாஸ்ட்டுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபினான்ஷியல் இயர்லலாம் வந்து நிறையா கோல் ப்ரொடக்ஷன், கோல் மைனிங் வந்து ஒரு சைடு டெண்டர்ஸ் அதிகமாக விட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு இந்த கோக்கிங் கோலோட இம்போர்ட் அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு இது நிறைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நிறையா நியூஸ் பேப்பர்ஸ்லேயுமே எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி போச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்க கோலோட குவாலிட்டி நல்லா இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ அந்த நார்மலாக நம்ம மைண்ட் பண்ணுற கோலோட டிமாண்டு கம்மியாச்சு அப்படின்னா தட் ஓன்ட் பி குட் அப்படின்லாம் நிறைய ஒப்பீனியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இந்த கோக்கிங் கோல் இம்போர்ட் பண்ணுறதுனால நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அதிகமாகிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போது அதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக தான் இந்த கமர்ஷியல் கோல் மைனிங், மிஷன் கோக்கிங் கோல் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். அண்ட் கோல் செக்டாரையே லிபரலைஸ் பண்ணாங்க. ப்ரைவேட் செக்டாரில் பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. எனர்ஜி செல்ஃப் சஃபிஷியன்ட் அச்சீவ் பண்ணோம் இதன் மூலயமா. ஆத்ம நிர்பார் பாரத் விஷனுமே ப்ராடர் ஆச்சு. த இம்போர்ட் ரிடக்ஷன் டியூரிங் திஸ் 11-month பீரியட் லெட் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவிங்ஸ். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ருப்பீஸை கொடுத்துட்டு டாலரை டிமாண்ட் பண்ணுவோம். ஸோ ருப்பீஸோட டிப்ரிசியேஷன், வேல்யூ டிப்ரிசியேஷன் ஆகும், டாலரோட அப்ரிசியேஷன் ஆகும், டாலர் வேல்யூ. அண்ட் ஒர்த் ஆஃப் 6.93 பில்லியன் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ஃபாரெக்ஸில். டைரெக்டாக இந்தியாவோட ட்ரேட் பேலன்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி பேஸை வந்து இது ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் அன் எக்கனாமிக் பெனிஃபிட். இதை தான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்க நம்ம கவர்மெண்ட். மிஷன் கோக்கிங் கோலில் டிபெண்டன்சி ஆன் இம்போர்ட்டட் கோக்கிங் கோல் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னே ஒரு டார்கெட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம். எஸ்பெஷலி ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்க்கெலாம் வந்து அந்த பர்டிகுலர் கோக்கிங் கோல் யூசேஜ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனுடைய இன்டிஜினியஸ் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் ரேம்ப் அப் மாற்றினாங்க. அண்ட் கமர்ஷியல் கோல் மைனிங்னு பார்க்கும்போது ப்ரைவேட் பிளேயர்ஸை இன்வைட் பண்ணாங்க இல்லையா கோல் மைனிங்க்கு, அதுதான் அந்த கமர்ஷியல் கோல் மைனிங். ஸோ இது ரெண்டும் தான் நம்ம கவர்மெண்ட் பண்ணதுனால இப்போ இம்போர்ட் கம்மியாக இருக்குன்னு நம்புகிறோம். இயர் ஆன் இயர் ட்ராப் வந்து 9.2%. ப்ரீவியஸ் இயர் சேம் டைம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 242.6 மில்லியன் டன்ஸ். இப்போது 220 தான் இருந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் மைல்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதனுடைய வேல்யூ கூட அதனால தான் இது நியூஸாகவே தனியாக வந்திருக்கு. நம்ம எவ்வளோ இப்போது இவ்வளோ வாங்கியிருந்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குமோ அந்த அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் சேவ்ட் ஹியர். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டே வந்து 6.93 பில்லியன்ற போது விச் இஸ் ஹியூஜ். க்ரோஸில் பார்க்கும்போது 53,137.82 க்ரோஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கோம்னா ஹியூஜ். டொமஸ்டிக் கோலோட ப்ரொடக்ஷன் க்ரோத்துமே ஆயிருக்கு. இந்த அதர் சைட் இவ்வளோ நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் இம்போர்ட்டை. ஸோ டொமஸ்டிக் கோல் ப்ரொடக்ஷனுமே அதிகமாகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் டிக்ளைன். அண்ட் நான்-ரெகுலேட்டரி செக்டாரில் -15.3%, பிளெண்டிங் கோலில் 38.8% டிக்ளைன் ஆகிருக்கு கவர்மெண்ட்டோட இந்த ரெண்டு இனிஷியேட்டிவ்னாலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வாட் இஸ் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் FCI ரைஸ் allotted ஃபார் எத்தனால் ப்ரொடக்ஷன் ஃபார் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்? எத்தனால் சப்ளை இயர்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே எத்தனால் சப்ளை இயர்னால் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபினான்ஷியல் இயர்னால் என்ன சொல்லுவோம்? 1st ஏப்ரல்லேருந்து 31st மார்ச் ஆஃப் சம் இயர் அப்படின்னு சொல்லுவோமா. கேலண்டர் இயர்னால் என்ன? ஜான்வரி 1லேருந்து டிசம்பர் 31 வரையும். அந்த மாதிரி எத்தனால் சப்ளை இயர் அப்படின்னா 1st நவம்பர்லேருந்து 31st அக்டோபர் வரையும் எத்தனால் சப்ளை இயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த எத்தனால் சப்ளை இயர் எத்தனால் சப்ளை இயரில் எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் FCI ரைஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5.2 மில்லியன் டன்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ட் அண்ட் அடிஷ்னல் அலோகேஷன் ஆஃப் 2.8 மில்லியன் டன்ஸ் ஆஃப் FCI ரைஸ் ஃபார் எத்தனால் ப்ரொடக்ஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எத்தனால் சப்ளை இயர் வந்து நம்ம என்னென்னு சொன்னோம்? 1st நவம்பர் டு 31st அக்டோபர்னு சொல்கிறோமா. ஸோ 1st நவம்பர் 2024 to 31st அக்டோபர் 2025. அப்போ இந்த எத்தனால் சப்ளை இயர் இன்னும் முடியலை. ஸோ இந்த எத்தனால் சப்ளை இயர் ஃபுல்லாத்துக்குமே இன்னும் இப்போ வந்து we do have some months. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னா 5 months இருக்குது. ஸோ இந்த 5 monthsக்கு எக்ஸ்ட்ராவாக 2.8 மில்லியன் டன்ஸ் அலோகேஷன் கொடுத்துட்டு மொத்தமாக இந்த எத்தனால் சப்ளை இயருக்கு 5.2 மில்லியன் டன்ஸ் ஆஃப் அவ்வளோ ரைஸை வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக
பண்ணுறதுக்காக எஃப்சிஐ கிட்ட இருந்து அலோவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அதுதான் வந்து இப்போ நியூஸாக இருக்குது. ஸோ இந்த 2.8 மில்லியன் அடிஷ்னல் அலோகேஷனால் 5.2 மில்லியன் டன்ஸ் வந்து டோட்டலாக அலோகேட் பண்ணியிருக்கோம் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம்காக அப்படின்றது தான் இங்கே நியூஸ். ஸோ திஸ் வாஸ் அனௌன்ஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் விச் இஸ் ஹெட்குவார்ட்டர்ட் இன் நியூ டெல்லி in coordination with the Ministry of Petroleum and Natural Gas. So இந்த additional allocation வந்து May 12 approve பண்ணுறாங்க for this ethanol supply year, so which runs from December 2022 to October 2025 கொடுத்துருக்காங்க. பட் யூஸ்வலாக we do have ethanol supply yearனா PIBலே வந்து 1st November 2024 to 31st October 2025 தான் இருக்குது. பட் இங்கே வந்து ஒரு மந்த் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஐ எம் நாட் ஷோர் வை. ஸோ க்ளீன் எனர்ஜி கோல் அது வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்மளோட 20% எத்தனால் பிளெண்டிங் வந்து திஸ் ஃபினான்ஷியல் இயர் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே அச்சீவ் பண்ணணுன்றது தான் எய்ம். ஸோ இந்த அப்போது இந்த இஎஸ்ஒய்லேயே நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் இல்லையா எத்தனால் சப்ளை இயரில். ஸோ அதுவுமே வந்து இந்தியாவோட நேஷ்னல் பயோ எனர்ஜி பாலிசியில் ஒன் ஆஃப் த கிளைமேட் கோல் அண்ட் ரிடக்ஷன் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டிக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ எத்தனால் பிளெண்டட் ப்ரோக்ராம் அப்படின்னா திஸ் வாஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நம்மளோட நேச்சுரல் பெட்ரோல் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய எத்தனாலை வந்து எவ்வளோ பர்சன்ட் மிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் அந்த பர்சன்டேஜ் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10% டார்கெட் வச்சு இப்போது 20% டார்கெட்டை நோக்கி நம்ம மூவ் ஆகிட்ருக்கோம். ஸோ எத்தனால் இஸ் ஆக்சுவலி திஸ் எத்தனால் இஸ் சோர்ஸ்ட் ஃப்ரம் சுகர் கேன், மெய்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரைஸ். ஸோ அதனால தான் ரைஸை வந்து இதுக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனால் சப்ளை இயர் இஸ் யூஸ்வலி நவம்பர். ஏன் இது எப்படி 11 months வந்து ethanol supply இருக்கும். So yeah, that's it. Then first generation biofuel are derived from edible crops such as rice, maize and sugar cane. So biofuels of first generation அதுதான் சொல்கிறாங்க. Then second generation பார்க்கும்போது agricultural residues, non-food biomass and waste யூஸ் பண்ணி பண்ணுறது தான் second generation biofuel. So total rice FCI rice allocation 5.2 million tons which is 2.8 million tons newly add பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் வந்து 22.50 பெர் கேஜின்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. எத்தனால் அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து எக்ஸாக்ட்லி சொல்லலை, அப்ராக்சிமேட்லி 2.4745 பில்லியன் லிட்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 20% எத்தனால் பிளெண்டிங்கை வந்து 25-26 அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ யா தட்ஸ் இட். தென் ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி யாருன்னா அஜய் குமாரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. ஹீ இஸ் டேக்கிங் யாரை சக்சீட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரீத்தி சுதன். ஸோ அவங்களோட டென்யூர் முடியுது, அதனால ஹீ இஸ் டேக்கிங் த ஆஃபீஸ். ஸோ அஜய் குமார் ஹேஸ் ப்ரீவியஸ்லி சர்வ்ட் இன் டிஃபென்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, கவர்னன்ஸ் அண்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். நவ் ஹீ வில் டேக் கேர் ஆஃப் யூபிஎஸ்சி சேர்பர்சனாக. இட் இஸ் அ கான்ஸ்டியூஷன் பாடி யூபிஎஸ்சி. இது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஆர்டிகல் 315 323 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்னு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி நேஷ்னல் லெவலில் எப்படி அவங்கள ரெக்ரூட் பண்ணணுன்ற ப்ராசஸே இருக்குது குரூப் ஏ, குரூப் பி சர்வீசஸ்க்காக. ஸோ அதில் தான் வந்து இப்போது ஹீ இஸ் கோயிங் டு டேக் கேர். அண்ட் யூஸ்வலாக த டேர்ம் வில் பி 6 years ஆர் அன்டில் த ஏஜ் 65 விச் எவர் இஸ் இயர்லியர் அந்த தே கேன் ரிட்டையர் ஆஃப்டர் தேட். ஸோ இவர் வந்து 2019 to 22 டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. ஹீ இஸ் அன் ஐஎஸ் ஆஃபீஸர் ஹிம்செல்ஃப், கேரளா கேடர்லேருந்து. அண்ட் டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ், சிடிஎஸ் போஸ்ட், அக்னிவீரை ரோல் அவுட் பண்ணுறதுல ஹீ பிளேட் அ வைட்டல் ரோல். அண்ட் டிஜிட்டல் இந்தியா மூமெண்ட்லேயும் இவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரீத்தி சுதன் வந்து 29 April 2025 ஹர் டென்யூர் ஹேஸ் பீன் ended. So she was former health secretary and key policy maker during the COVID-19 period. So that's it. Then who has been appointed as the Canadaவோட நியூ மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இன் மே, அனிதா ஆனந்த். ஸோ கனடாவோட ஃபர்ஸ்ட் ஹிந்து மினிஸ்டர் அப்படின்னா அது இவங்க தான்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஷீ இஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், கெனடியன் பொலிட்டீஷியன். அனிதா ஆனந்த் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் as the நியூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃப் கனடா. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் மூலியமாக என்ன எழுதியிருக்காங்க ஹிந்து மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸ்லன்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்
பெட்டர் ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. ஸோ நியூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், அதனால தான் ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு போட்டிருக்காங்களோன்ற ஒரு டவுட்டுமே இருக்குது. ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஹிந்து உமன் டு ஹோல்ட் திஸ் பொசிஷன். இந்த கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஒட்டாவா விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் கனடா, அங்கே தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூலி எலெக்டட் செகண்ட் டைம் ப்ரைம் மினிஸ்டர். ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் டைம் ஆகுனது வந்து பிகாஸ் ஆஃப் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியே போனதுக்கப்புறம் ஹீ ஆட்டோமேட்டிக்கலி பிகேம் த லிபரல் பார்ட்டியோட பிரசிடெண்ட். அதனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரைம் மினிஸ்டராகவும் ஆயிட்டார். அண்ட் தென் வித்தின் அ மந்த் பிரேவாக ட்ரம்ப்போட அந்த ஒரு டாமினன்ஸ் இருக்கும்போதே நம்ம உள்ளே வந்தாதான்னு சொல்லிட்டு ஹீ சூஸ் டு ஹாவ் எலெக்ஷன் அண்ட் he became the prime minister, and he is famous for his various work in World Bank, UK Bank அந்த மாதிரி. ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் when he was appointed. ஸோ yeah, that's it. அனிதா ஆனந்த் அப்படின்னு பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. she has more personal background. she is a well academic person. ஸோ நிறையா அவங்களோட வேரியஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் read it. sovereignty issues எல்லாம் வந்து she will take care நம்புகிறாங்க. அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸில் அவங்கள போட்டதுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மட்டும் இல்லை. there should be a firm person who can take care of Trump too, because foreign affairsல US தானே வரும். அதனால till now Mexico is fighting in the court against Google for Gulf of Mexico போடாமல் Gulf of America கூகுளில் போட்டிருக்கீங்க, மாற்றுங்கன்னு சொல்லி கேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு they are doing more. So there should be a firm person in foreign அந்த இடத்துல. ஸோ கனடாவோட ஃபர்ஸ்ட் ஹிந்து உமன் டு லீட் த ஃபாரின் மினிஸ்ட்ரி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹிந்து உமன் அப்படின்னாலே மோஸ்ட்லி தே டூ ஹாவ், இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஓத்து இருக்கும்போது பைபிள் வச்சுப்பாங்க, பிகாஸ் அவங்க கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால. சின்ஸ் ஷீ இஸ் ஹிந்து, அவங்க வந்து பகவத்கீதா வச்சாங்க. ஸோ இதே மாதிரி தான் யூஎஸோட நேஷ்னல் இன்டெலிஜென்ஸோட டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட துளசி காபாட், அவங்களுமே வந்து பகவத்கீதா வச்சு தான் வந்து அந்த ஓத் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஷீ ஆல்சோ டுக் that kind of oath. So yeah, Mark Carney, who is a former central banker and financial lead, so அவர் தான் இப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார் ஆஃப்டர் டேக்கிங் ஜஸ்டின் ட்ரூடோ டவுன். ஸோ அவ்வளோதான். அவங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பிஏ இன் குவின்ஸ், ஆக்ஸ்ஃபோர்டில் ஜூரிஸ் ப்ரூஜஸ் அவங்க பண்ணியிருக்காங்க, எல்எல்பி, ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த சிஜிஐ அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் நிறைய ஃபர்ஸ்ட்ஸ் செகண்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ we have to keep that in mind. So Justice B.R. Gawai has been appointed as the 52nd Chief Justice of India. Also he is the first Buddhist to become the CGI. And wait a minute, இவரோட டென்யூர் வந்து 23rd நவம்பரோட முடியுது 2025ஓட. அண்ட் ஹீ இஸ் த செகண்ட் தலித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆஃப் த ஃபியூ ஷெட்யூல்டு கேஸ்ட் இருந்து வந்த ஒரு ஜட்ஜாக கூட, ஜஸ்டிஸாக கூட இருக்கிறாரு. அண்ட் ஹீ ஹேஸ் 3 other judges beside him ஃப்ரம் ஷெட்யூல்டு கேஸ்ட். அந்த 3 other யார் அப்படின்னா பிஆர் கவாயோடு சேர்த்து சிடி ரவிக்குமார் அண்ட் ஜஸ்டிஸ் பிரசன்னா வாலரே, இவங்க எல்லாருமே வந்து சிட்டிங் ஜட்ஜஸாக இருந்திருக்காங்க ஷெட்யூல்டு கேஸ்ட்லேருந்தே. ஸோ ஷெட்யூல்டு கேஸ்ட் கம்யூனிட்டியில் this is the highest representation in the Supreme Court. So 3 பேர் இருக்கிறது. Notably both B.R. Gawai and Justice B. Prasanna Wale 2 பேருமே புத்திஸ்ட் ஃபெய்த் உள்ளவங்க. பட் ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக ஆனது இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோர்ட்டோட ஹிஸ்ட்ரியில் 2 புத்திஸ்ட் ஜட்ஜஸ் சைமல்டேனியஸாக சர்வ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ், வி ஹாவ் டு கீப் தேட் இன் மைண்ட். அண்ட் கேஜி பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தலித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹீ இஸ் த செகண்ட் யார் பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய் வந்து செகண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் தலித் கம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹீ இஸ் ரீப்ளேசிங் சஞ்சீவ் கண்ணா. அண்ட் இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் யாரெல்லாம் நெக்ஸ்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. தேர் இஸ் அ லிஸ்ட். ஸோ யா, Suryakant Sharma, who is the
who will become 53rd Chief Justice of India. If the இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த கன்வென்ஷன் ஆஃப் சீனியாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஃபாலோ பண்ணால் he will become the 53rd one நவம்பருக்கு அப்புறம். ஸோ let us wait and see. 2025 வேர்ல்ட் பேங்க் லேண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இந்தியா எந்த டைட்டிலில் பேசினாங்க அப்படின்னா கண்ட்ரி சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பற்றிலாம் பேசியிருந்தாங்க இல்லையா, அது எதை பற்றி அப்படின்னு கேட்டால் ஸ்வமித்வா அண்ட் கிராமஞ்சலிஸ். ஸோ ஐ திங்க் இதை வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்டஸ் ஸ்கிப் திஸ், ஏன்னா ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் ஹூ ரிசீவ் த ஹானரேரியம் பேலம் டே ஆர் 78th கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டில் வாங்கினாங்கன்னா ராபர்ட் டி நிரோ. ஸோ I think you might know him. 78th ஃபெஸ்டிவல் ஆஃப் கேன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிராண்ட் தியேட்டர் லோமியர் எல்லாமே வந்து கேன்ஸ் which is in France நடந்து முடிஞ்சிருக்கு. ட்ரெடிஷ்னல் ஐகானிக் வென்யூ ஆஃப் த வேர்ல்ட் ரெனோட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ 13 May ஸ்டார்ட் ஆகிருக்கு. 12 days நடக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ப்ரீமியர்ஸ்லாம் நடக்கும், கல்ச்சுரல் டைலாக்ஸ், நிறைய பாப்புலர் செலிப்ரிட்டிஸ், ஈவன் இப்போலாம் வந்து யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் இஸ் த 78th edition. ஸோ Palme d'Or is the highest prize award at the Cannes Film Festival. ஸோ பெஸ்ட் ஃபில்ம் அண்ட் காம்படிஷனுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ கொடுத்துருந்துருக்காங்க. ஹானரரி பால்ம் டியோர் அப்படின்றது வந்து என்னன்னா லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ ஹானரரின்னு வந்துட்டாலே அது லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ குளோபல் சினிமாவில் அவர் அந்த பர்டிகுலர் பர்சனோட கான்ட்ரிபியூஷன் லைஃப் லாங் இருந்துச்சுன்னா அந்த அவார்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 2025 இந்த இயரில் ராபர்ட் டி நிரோ அவருக்கு அந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இம்பேக்ட் ஆன் ஆக்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ரெண்டுத்தையும் சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் ஜூலியட் பிச்சாயின், அண்ட் அவார்ட் வின்னிங் ஃப்ரெஞ்ச் ஆக்ட்ரஸ், செலக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த ஃபீச்சர் ஃபிலிம் ஜூரி ஆஃப் த ஏன்னா அதில் நிறைய லிஸ்ட்ஸ் வரும் இல்லையா, ஸோ அது ஷீ வில் டேக் கேர். அண்ட் ஃபாத்திமா ஹசவுனா, காசா பேஸ்ட் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க கேன்ஸில். அண்ட் நிறைய காசா ரிலேட்டடான டாக்குமெண்ட்ரிலாம் அன்றைக்கி வந்ததாக ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து அவங்க அப்போஸ் பண்ணாங்க இஸ்ரேல் காசா ப்ரோக்ராம் எல்லாத்தையும். தென் வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஆர்ம்ஸ் டீல் சைன்டு பிட்வீன் US அண்ட் சவுதி அரேபியா டியூரிங் த ட்ரம்போட ரியாட் விசிட். ஸோ அன்றைக்கி வந்து 142 பில்லியன், ஐ திங்க் ஏதோ ஒரு சம் அமௌண்ட் சம் மில்லியன்ஸில் உள்ள ஒரு ஜெட் ஃப்ளைட்டுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரியாதில் சவுதி அரேபியா விச் இஸ் இன் சவுதி அரேபியா US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து விசிட் பண்ணார். ஸோ அவரை ஹோஸ்ட் பண்ணது வந்து சவுதி க்ரௌன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான். ஸோ அதில் தான் 142 பில்லியன் வர்த் உள்ள டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, which is the largest defense agreement so far between these two countries especially. ஸோ இதை வந்து அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க என்னெல்லாம் வாங்க போகிறாங்க, மிசைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ let us read that too. Which company established India's first 3nm semiconductor design center which was inaugurated in Noida and Bangalore in 2025னு கேட்டால் ரினிசாஸ் எலக்ட்ரானிக் இந்தியா. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் 3nm செமிகண்டக்டர் சிப் டிசைன் சென்டரை வந்து இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ யாரை கூப்பிட்டு இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ அவரோட கண்ட்ரியோட செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரோட் மேப்பில் திஸ் இஸ் த மேஜர் மைல் ஸ்டோன். ஸோ நோய்டா உத்தரப்பிரதேஷ்லேயும் பெங்களூர் கர்நாடகா இது 2 இடத்துலையும் தே ஆர் ஓப்பனிங் ரினிசாஸ் Then the purpose of this launch is to design centers வந்து அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் ப்ரொக்ரெஷன்லாம் இருக்கணும். இப்போ கரண்ட்டாக வந்து 7nm அண்ட் 5nm சிப்ஸ் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அட்வான்ஸ்டு 3nm டிசைன்ஸ்க்கு மாற்றணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் இங்கே இருக்கிறது 3nm தானே, ஃபர்ஸ்ட் 3nm சிப் இருக்குது. ஸோ 7nm 5nm சிப்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம இன்னும் அட்வான்ஸ்டு லெவலுக்கு போகிறோன்றது தான் கொடுத்துருப்பாங்க. தென் த கோல் ஆஃப் பிகமிங் குளோபல் செமிகண்டக்டர் ஹப்பாக மாறணுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி டார்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. இந்தியாவோட ப்ராடர் இனிஷியேட்டிவ் லைக் ஃபேப்ரிகேஷன், ATM அதாவது அசம்பிளி, டெஸ்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் பேக்கேஜிங் அண்ட் எக்கோசிஸ்டம் டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இம்போர்ட் டிபெண்டன்ஸை கம்மி பண்ணிவிட்டு சப்ளை செயின் ரெசிலியன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி புது ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட் அண்ட் அகாடமிக் சப்போர்ட்டுமே இதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து 270 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து EDA டூல்ஸோட ப்ரொவைட் பண்ணி செமிகண்டக்டர் லேர்னிங் கிட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இதன் மூலமா இண்டஸ்ட்ரி ரெடி சிப் டிசைனர்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க.
அவங்களோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே. ஸோ படிக்கும்போதே தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஷர். ஸோ இண்டஸ்ட்ரி ரெடியாக தான் அவங்க முடிஞ்சு வெளியில் வரும்போது வருவாங்க. ஸோ ஈஸிலி தே கேன் ஹையர் தெம் அண்ட் கொஞ்சம் ப்ராசஸ் வில் பி ஈஸி. அண்ட் இன்னோவேட்டர்ஸும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லைக் டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ், சிப்ஸ் டு ஸ்டார்ட் அப்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் ஆர் இனிஷியேட்டிவ்ஸ் டன் பை அ கவர்மெண்ட் ஸோ தட் இன்னும் அதிகமான ஃபாஸ்டர் தான் செமிகண்டக்டர் ரேஸில் நம்ம ஃபாஸ்டராக இருக்கணுன்றதுக்காக. வாட் இஸ் திஸ் 3nm அப்படின்னா 3 நானோமீட்டர் நோட் அப்படின்றது தான் இந்த ஒரு 3nmன்றது. ஸோ செமிகண்டக்டரில் ஜென்ரேஷன் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஜென்ரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்ஸில் தேர் ஆர் ஜென்ரேஷன்ஸ் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் சிப்ஸ் வந்துச்சு, ப்ராசஸர்ஸ் வந்துச்சு, அந்த மாதிரி அந்த ஒரு ஜென்னும் மாறும் இல்லையா. அந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸில் இட் இஸ் அ டைப் ஆஃப் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 7nm ஆர் 5nm தான் இருந்திருக்கு. ஸோ அதனுடைய கிரேட்டர் சிப் டென்சிட்டி தேன் ஏர்லியர் கன்சம்ஷன், ஸோ லோவர் பவர் கன்சம்ஷன் இந்த 3nm பண்ணும். அதனால தான் இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ரெனிசாஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா, இது வந்து ஜப்பான் பேஸ்ட் கம்பெனி who is specialized in embedded semiconductor solutions. ஸோ அவங்க வந்து global innovation and automotive industry and consumer chip solutionல ரொம்ப பேர் போனவங்க. அண்ட் நம்மளோட கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸோட ஸ்கீம்ஸோட ஆர் இனிஷியேட்டிவ்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ஒன்று இருக்குது, which was launched by Ministry of Electronics and IT. நம்மளோட அந்த செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டமை எல்லா சைட்லேருந்தும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டே இருந்தும் எக்ஸலண்ட்டாக ரெடி பண்ணணுன்றதுக்காக டிசைன் லிங்க்டு இனிஷியேட்டிவ் ஸ்கீம், இது நம்ம இப்போ பார்த்தது தான். இதுவும் வந்து ஐஎஸ்எம்மில் ஒன் ஆஃப் த ஸ்கீம். ஸோ எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் எல்லாரையுமே வந்து டிசைன் செமிகண்டக்டர் டிசைனில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீம். தென் சிப்ஸ் டு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம், இதுவும் வந்து 20,000+ ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜினியர்ஸை வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷனில் ரெடி பண்ணணுன்ற ஒரு ஐடியாவோட பண்ண ஒரு ஸ்கீம். சிப் டிசைனில் தே ஹாவ் டு பி வெல் வர்ஸ்ட், ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து தே ஹாவ் டு பி வெல் வர்ஸ்ட்ன்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். So that's it. Next, which Indian state launched a policy in 2025 to mandate the use of artificial sand? அதாவது நம்ம இப்போது எம்சாண்ட் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸில் எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து ஒரு பாலிசியை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் மகாராஷ்டிரா. ஸோ நவ் மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அண்ட் லான்ச் த ஆர்டிஃபிஷியல் சாண்ட் ப்ரமோஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. நேச்சுரல் ரிவர் சாண்டை ரீப்ளேஸ் பண்ணி இந்த எம்சாண்ட் இருக்கும். ஸோ இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸில் இது ஆல்ரெடி ப்ரிவலண்ட்டாக இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவில் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பாலிசி ரெடி பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாலிசி பேர் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சாண்ட் ப்ரமோஷன் பாலிசி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் எங்கெல்லாம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. த ப்ரைமரி எய்ம் என்னன்னா என்விரான்மெண்டல் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா ரிவர்லேருந்து சாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா that causes us என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும் இல்லையா. ஸோ அதனால் ரிவர்ஸ் அண்ட் மைனிங்கை காஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே அதனால் ஏற்படுற டேமேஜ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆர்டிஃபிஷியல் சாண்ட் ஆர் சாண்டை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் ரிலேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் இது வந்து கம்பல்சரி. நம்மளால் அந்த ரிவர் சாண்டை வந்து பார்க்கக்கூடாது. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா தட் இஸ் இல்லீகல். அஃப்கோர்ஸ் யூ மைட் சி இன் சம் பிளேசஸ், பட் அது வந்து எக்ஸப்ஷன்ஸ். ஸோ அது நம்ம சொல்ல முடியாது. சஸ்டைனபிலிட்டி கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தான் தே ஆர் டூயிங் திஸ். ஸோ இது வந்து நம்ம நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அவங்களோட கைட்லைன்ஸோடு ஒத்து போகிற மாதிரி தே ஆர் அலைனிங் ஆல் தீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இது வந்து எம்சாண்ட்னா மேனுஃபேக்சர்ட் சாண்ட், அதுதான் எம்சாண்ட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சாண்ட் அப்படின்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவே தே ஆர் யூஸிங் க்ரஷிங் த ஹார்ட் ராக்ஸ், கிரானைட் மாதிரியான ராக்ஸை வந்து க்ரஷ் பண்ணி ஃபைன் பார்ட்டிகல்ஸாக மாற்றுறது தான் எம்சாண்ட். அது ஆர்டிஃபிஷியல் சாண்டுன்னு கூட சொல்லலாம். ராயல்ட்டி இன் மைனிங் கான்டெக்ட்ஸ், அ ஃபீ சார்ஜ்டு பை த கவர்மெண்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ மகாராஷ்டிராவோட பாலிசிஸில் ராயல்ட்டி வந்து எம்சாண்டுக்கு 200 per brass அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் லோவர் தென் 600 per brass ஃபார் நேச்சுரல் சாண்ட். அப்போது ஆர்டிஃபிஷியல் சாண்டை நோக்கி ஈஸியாக அந்த கம்பெனிஸ் வந்து மாறுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் மேக்கிங் எம்சாண்ட் எக்கனாமிக்கலி அட்ராக்டிவாகவும் மாற்றி வச்சுருக்காங்க. அந்த பாலிசியில் இதுதான் அவங்க ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்எஸ்எம்இஸ் எல்லாத்தையும் வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க, எம்சாண்ட் ப்ரொடியூசர்ஸ் இன் மகாராஷ்டிராவில். ஸோ தே வில் கெட் ரெகக்னிஷன் அண்ட் ஆல்சோ அவங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டாலே தே வில் கெட் பெனிஃபிட். ஸோ அவங்கள ரெகக்னைஸ் பண்ணால்
என்னன்னா they will come towards இந்த 200 per brass பண்ணணுன்றதுக்காக எம்சாண்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க. அஃப்கோர்ஸ் ப்ராஃபிட் ரிலேட்டடாக போவாங்க. அடுத்து தென் க்ரஷர் யூனிட்ஸ், ஏன்னா அந்த ராக்ஸ் கிரானைட்ஸ் எல்லாத்தையுமே அது மைனிங் யூனிட்லேருந்து அக்வயர் பண்ணதுக்கப்புறம் they have to do process இல்லையா. ஸோ the machine that processes the rocks into crushing grade எம்சாண்ட்ன்றது தான் வந்து க்ரஷிங் யூனிட். இதில் வந்து 50 நியூ க்ரஷர்ஸ் per districts வந்து பாலிசி மூலயமா அலோவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பாலிசியில் வந்து சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட். டோட்டலிங் 1500 யூனிட்ஸ் வந்து அக்ராஸ் த ஸ்டேட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் லேண்ட் லீஸ்ட் அவுட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் மூலயமா லீஸ் அவுட்டும் பண்ணுறாங்க. ஸோ லீஸிங்க்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் க்ரஷர் யூனிட்டும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அப்படி வாங்குகிற எம்எஸ்எம்இஸை நாங்கள் அது ரெகக்னைஸும் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல் ப்ராசஸ் வந்து ஈஸியாக ஆக்கியிருக்காங்க. அண்ட் த ட்ரான்சிஷன் பீரியட் வந்து டக்குன்னு மாறணும்னு எதிர்பார்க்கல. ஓவர் 3 இயர்ஸ்க்குள்ளேயாவது, ஏன்னா they have to mobilize everything. இந்த க்ரஷிங் யூனிட்டு ஒரு இடத்துல இருக்க அந்த கிரானைட் இருக்கிற இடம் அந்த மாதிரி லீஸ் அவுட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இது எல்லாமே வில் டேக் டைம். அதுக்கப்புறம் தான் அதை ப்ராசஸ் பண்ணி எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட டென்யூர் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே ஷிஃப்ட் பண்ணணும். ஆப்ரேஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் சாண்ட் ப்ரொடக்ஷன் ஆர் ரிஸ்க் லைசன்ஸ் கேன்சலேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட ஆர்டிஃபிஷியல் சாண்ட் ப்ரமோஷன் பாலிசியில் இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். Next வந்து which 3 rivers in Jammu and Kashmir has been designated as the national waterways under the IWAI latest inland navigation project ன்னு கேட்டிருக்காங்க. which is Chenab, Jhelum and Ravi. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும். இது என்னென்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க கிட்ட வந்து நம்ம கண்ட்ரியில் ஹோல் கண்ட்ரியில் உள்ள அந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் அவங்க கனெக்ட் பண்ணி எல்லாத்துக்குமே நேஷ்னல் வாட்டர்வேஸ் 1, நேஷ்னல் வாட்டர்வேஸ் 2 அப்படின்னு நேம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது புது இன்லேண்ட் வாட்டர்வேஸை நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ட்ரெயின் மூலயமாவும் இல்லை ட்ரக்ஸ் மூலயமா ஆர் ரோட்வேஸ் மூலயமா, ரயில்வேஸ் அண்ட் ரோட்வேஸ் மூலயமா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோன்னா நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகம், கார்பன் எமிஷன் அதிகம். ஸோ இதனால் லாஜிஸ்டிக் டைமுமே வந்து அதிகமாக இருக்குது. ரேதர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆர் வாட்டர்வேஸை யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே கார்பன் எமிஷன் கம்மியாகும், காஸ்ட் கம்மியாகும், டைமும் டக்குன்னு முடியும். ஸோ இதெல்லாம் தான் பிகாஸ் இப்போ ரோட்வேஸ்லேயும் ரயில்வேஸ்லேயும் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஆர் ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து கவுந்துருச்சு, ரோட்வேஸில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டிலேடும் வந்து இருக்கும். ஆஃப்கோர்ஸ் இன்லேண்ட் வாட்டர்வேஸில் அதெல்லாம் ஏதாவது சம் ஹர்டில்ஸ் இருக்கும், பட் த ஹர்டில்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி லோ. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது எந்த கண்ட்ரியெல்லாம் டெவலப்டாக இருக்கோ, எங்கள் லாஜிஸ்டிக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்குது, லாஜிஸ்டிக்கோட காஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் மோஸ்ட்லி தே ஆர் ஈக்குவலி யூஸிங் ரோட்வேஸ், ரயில்வேஸ் அண்ட் வாட்டர்வேஸ். அது பார்க்கும்போது வாட்டர்வேஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது. அதனால தான் அவங்களோட லாஜிஸ்டிக் காஸ்ட் கம்மியாக இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி அது கம்மியாகிடுச்சுனாலே நம்மளோட குட்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து குட்ஸோட ப்ரைஸ் கம்மியாகும். அப்படி குட்ஸோட ப்ரைஸ் கம்மி பண்ணலைனாலும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதையாவது நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ரோட்வேஸ், ரயில்வேஸில் வந்து கார்பன் எமிஷன் அதிகம், நம்ம அதுக்காக நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் வந்து அதிகமாக இருக்கும். நிறையா அந்த வாட் டு சே CO2 எமிஷனில் நம்ம நேம்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரே இதில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும்போது திஸ் இஸ் ஈஸியர் ஒன். ஸோ இப்போ இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து நியூ ரீஜனல் ஆஃபீஸ் இன் ஸ்ரீநகரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ யூ மைட் விட்னஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்ம இந்தியன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அதிகப்படியான பீப்புளை எம்ப்ளாய் பண்ணி கொஞ்சம் எக்கனாமிக்கலாக அங்கே ஆக்டிவாக வச்சதுனால மட்டும்தான் இப்போ பாகிஸ்தான் வந்து அந்த டெரரிஸ்ட் பஹல்காம் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் லோக்கல்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ப்ரொட்டஸ்டட் அகேன்ஸ்ட் இந்த பந்தெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்களோட எக்கனாமியே வீக் ஆகுது, இதனால் டூரிசம் பாதிச்சுன்னா எங்கள் லைஃப் ஸ்டைல் அண்ட் எங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கும்னு சொல்லி தே ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்டிங். ஸோ தேட் இஸ் வாட் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா சைனா ஆக்குபை பண்ணியிருக்காங்களா இல்லையா, சைனா ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, அங்கே தே ஆர் டூயிங் தட். ஸோ என்ன ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சேட்டலைட் இமேஜஸில் ஓவர் த இயர்ஸ் பார்க்கும்போது
பாஸ்ட் 5 to 10 இயர்ஸில் அந்த சைனா ஆக்குபைட் காஷ்மீரில் அதிகப்படியான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதுன்னா, அங்கே நிறைய பேர் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ட்ரூ. அங்கே வந்து நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா நிறைய கன்செஷன் கொடுப்போம். டேக்ஸஸ்லையோ, இங்கே நீங்கள் வாழ்கிற வீட்டுக்கு நீங்கள் அங்கே வாங்குகிற பில்டிங்ஸோட ரேட் எல்லாமே வந்து கன்செஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய இது கொடுத்து அங்கே பீப்புளை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அங்கே வாழுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறதுனால அந்த இடத்துல பீப்புள் would லைக் டு லிவ். ஸோ அப்போது சைனா ஆக்குபைட் காஷ்மீரில் சைனீஸ் பீப்புள் ஆர் தேர்ன்ற ஒரு ஸ்ட்ராங் ப்ரொஜெக்ஷன் வந்து தே கேன் கிவ் ஆன் ஃபர்தர் டே. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா சைனீஸ் பீப்புள் அங்கே இருக்காங்கல்ல. பிகாஸ் அங்கே வந்து வி கான்ட் சே சைனீஸ் பீப்புள் இருக்காங்க, நார்மல் பீப்புள் இருக்காங்கன்ற போது இங்கே வந்து நம்மளால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்னால எந்த ஒரு சண்டையுமே போட முடியாது. ஏன்னா சிவிலியன்ஸை அவங்க கொண்டுட்டாங்கன்ற மாதிரியான டார்கெட் நம்ம மேலே வந்துடும். இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நம்ம அடித்ததுக்கான ரீசன் நம்ம என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் அடித்தது டெரரிஸ்ட் தான். ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் டெரரிஸ்ட் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அட்வான்டேஜ் நம்ம சைடு இருக்கு இல்லையா. ஸோ அந்த அட்வான்டேஜ் அவங்க சைடு இருந்துடக்கூடாதுன்னு தான் சைனீஸ் பீப்புள் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயுமே நம்ம அதிகப்படியான பீப்புளை நம்ம அங்கே வச்சுக்கிட்டோம், மோர் ஆஃப் மிலிட்டன்ஸ் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம சைட் அதிகப்படியான பாசிட்டிவ்ஸ் வரும் அப்படின்றதுனாலேயே. அண்ட் மக்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். தே ஷுடன்ட் பி லைக் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி க்ரோ பண்ணலை அப்படின்னா அந்த பீப்புளுமே வந்து ஏன் நான் இவங்க கூட இருக்கணும், பாகிஸ்தான் பக்கமே போயிடலாமேன்ற தாட்ஸ் வந்துடக்கூடாது. அவங்களுக்கும் தே ஹாவ் டு சி எக்கனாமிக்கலி நம்ம க்ரோ ஆகிறோன்றதை கண்கூட அவங்க பார்க்கணும். கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்குதுன்னு தெரியணும். அப்போ தான் அந்த 370 ஆர்டிக்கலில் மறப்பாங்க அப்படின்றதுனாலேயே கவர்மெண்ட் இஸ் டூயிங் மெனி திங்ஸ். அண்ட் நவ் இப்போ நிறையா டென்ட் ஆகிடுச்சு இல்லையா, பிகாஸ் ஆஃப் தட் பஹல்காம் அட்டாக். ஸோ அதை ரிவைவ் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரதான் செய்வாங்க. ஸோ இப்போது அதனால தான் ஸ்ரீநகரில் ஒரு நியூ ரீஜனல் ஆஃபீஸே போட்டுட்டாங்க. ஸோ அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் சில ரிவர்ஸ் இருக்குது. ஸோ அதில் இன்லேண்ட் வாட்டர்வேஸோடு ஆட் பண்ணிட்டா அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்லேண்ட் வாட்டர்வேஸாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தே கேன் யூஸ் இல்லையா. ஆல்சோ தே கேன் யூஸ் தேட் ஃபார் tourism too. So the office has been established at Transport Bhavan, Srinagar, Jammu and Kashmir. Collaboration plan between IAW and Jammu and Kashmir government. Srinagar office வந்து அஃபிஷியலாக மேலே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the goal is to develop sustainable water-based transport infrastructure in Jammu and Kashmir and river system Jammu and Kashmirல இருக்கிறது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நேஷ்னல் வாட்டர்வேஸ் டெசிக்னேஷனில். ஸோ திஸ் வில் பி ஸ்ட்ராட்டஜிக் கோல். அண்ட் நம்மளோட டூரிசம், என்ஹான்ஸ் ரீஜனல் கனெக்டிவிட்டி, நம்ம எல்லாமே கனெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அது அண்ட் திஸ் ஆல் வில் ஹெல்ப். ஸோ நேஷ்னல் வாட்டர்வே நம்பர் 26 தான் செனாப் ரிவர், 49 ஜெலம் ரிவர், 84 ரவி ரிவர். இது வந்து செனாப் ரிவர் இஸ் ஃபார் ஃப்ரைட் அண்ட் பேசஞ்சர் மூமெண்ட் ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் இன் வெஸ்டர்ன் ஜம்மு. அண்ட் ஜெலம் ரிவர் யூஸ்டு நவ் டு ரிவைவ் த இன்ட்ரா சிட்டி நேவிகேஷன். ஸோ காஷ்மீர் வேலிக்கு பக்கத்தில் இருக்க போல். ஸோ இன்ட்ரா சிட்டி நேவிகேஷனுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். தென் டார்கெட்டட் கனெக்டிவிட்டி ஃபார் பார்டர் ரீஜியன்ஸ் ஆஃப் ஜம்மு தான் வந்து இந்த ரவி ரிவர். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் ஜெட்டீஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க, விச் இஸ் ஆல்சோ பர்மனெண்ட் டாக்கிங் ஸ்ட்ரக்சர்லாம் அங்கே வந்து டெம்பரவரி அண்ட் பர்மனெண்ட் ரெண்டுமே வந்து பில்டு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு தே ஆர் கோயிங் டு டூ ஹைட்ரோகிராஃபிக் சர்வேவும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 ரிவரோட நேம் அண்ட் அந்த நேஷ்னல் வாட்டர்வேஸோட நம்பர், இது ரெண்டையும் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். தென் விச் இந்தியன் சிட்டி ஹோஸ்டட் த வெஸ்டர்ன் ரீஜனல் பவர் கான்ஃபரன்ஸ் இன் மே அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் மும்பை தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கோஆப்ரேஷன் அமாங் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் பேஸ்ட் ஆன் த பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸ் அண்ட் நம்மளோட எல்லாத்தையுமே வந்து க்ரீன் எனர்ஜி ட்ரான்சிஷன்லாம் மாடர்னைஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு டிஸ்கஷன். இதில் வந்து மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸில். ஸோ இதில் வந்து ஸ்மார்ட் மீட்டரிங், டிஜிட்டலைசேஷன், யூஸ் ஆஃப் ஏஐஎம்எல் டூல்ஸ் இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பவர் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், லாஸஸ் இருக்கக்கூடாது. பிகாஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் லாஸஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அப்பப்போ அங்கங்கே வந்து
அந்த பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாஸஸ் ரெடியூஸ் பண்ணணும், எஃபிஷியன்சி அதிகம் பண்ணணுன்றதுக்காக தே ஆர் ஹேவிங் திஸ். ஸோ க்ரீன் எனர்ஜி ஜோன்ஸையும் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இட் வில் ப்ரொமோட் க்ரீன் எனர்ஜி ஜோன்ஸ் அண்ட் பேட்ரி அண்ட் பம்ப்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட 100 gigawatt ஆஃப் நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி பை 2047 அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெட் ஜீரோ பை 2070 நம்மளோட NDC கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதையும் அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ், டிஸ்காம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ டெலிபரேஷன்ஸ் இன்க்ளூட் அட்ரஸிங் த டிஸ்காம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் தான் டிஸ்காம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து தே வில் ரிப்போர்ட் த லாஸஸ். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தேர் வில் பி லாஸ். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கே என்னென்ன பண்ண முடியுமோ தே ஆர் டூயிங், பட் despite that losses are occurring. So promoting cost reflective tariffs, timely subsidy payments எல்லாம் வந்து பண்ணணும். பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அந்த டிஸ்கவுண்ட்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய டேரிஃபை வந்து கொடுக்கறதில்ல. அதனால தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் திங்கிங் டு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான இபி எல்லாத்தையுமே வந்து ப்ரைவேட் ஆக்கிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தான் பேர்டன் அதிகமாக இருக்குது. டிஸ்கவுண்ட்ஸுமே அது ஹர்ட் பண்ணுது. ஒரு கரெக்ட் டைமில் டேரிஃப்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டுறாங்கன்ற ப்ராப்ளம்லாம் இருக்குது. And transition expansion. Detailed plans were discussed for intrastate and interstate grid development. So funding through TCBs, அதாவது tariff based competitive bidding, real time market, அதுக்கப்புறம் budgetary support 2035 வரையும் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ செக்யூரிட்டிக்காகவும் ஏன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் மீட்டரிங் இஸ் அ டிஜிட்டல் மீட்டர். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மாறும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரியல் டைம் மானிட்டரிங் அதுவே வந்து பில் ப்ரிப்பேர் பண்ணிடும். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் மேனுவலாக ஒருத்தவங்க வந்து ரீடிங் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ரியல் டைமாக அதுவே நம்மளோட மானிட்டரிங் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை வந்து மானிட்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்லோவாக ஐ திங்க் பைப்போட இது குக்கிங் கேஸ் வந்து பைப்ஸில் வருது, அதுவே வந்து மீட்டரில் செக் பண்ணி நம்மளுக்கு பில் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதையும் வந்து மாற்றணும், ஸ்மார்ட் மீட்டரிங் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. க்ரீன் எனர்ஜி ஜோன்ஸ்னு க்ரியேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது எதுக்குன்னா தீஸ் ஏரியாஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் ரெனியூவபிள் எனர்ஜி ஜென்ரேஷனில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. வாட் ஆர் ஆல் தோஸ் ரெனியூவபிள் எனர்ஜிஸ் அப்படின்னா சோலார், விண்ட், ஹைட்ரோ, நியூக்ளியர் எதுவாக வேணாலும் இருக்கும். ஸோ நம்மளோட நெட் ஜீரோ அண்ட் விக்சிட் பாரத் கோலை ரீச் பண்ணுறதுக்கு திஸ் வில் பி அ அடிஷ்னல் பூஸ்ட். எல்லாரும் இந்த சோலாரை யூஸ் பண்ணுங்கள், எல்லாரும் விண்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பட் அதுக்குன்னு ஒரு ஏரியா ஒரு ஜோன்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். ஏடி அண்ட் சி லாஸஸ், அதாவது அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸஸ், இதை தான் வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தியா. ஸோ டெக்னிக்கல் இன்எஃபிஷியன்சிஸ் தெஃப்ட். ஸோ சம்டைம்ஸ் வந்து பில்டிங் இஷ்யூஸ்னால ஆகலாம், இல்லை டெக்னிக்கல் இன்எஃபிஷியன்சிஸ்னால தெஃப்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் இந்த கொக்கி போட்டெல்லாம் கரண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து அந்த லாஸில் தான் வரும். பிகாஸ் எந்த ரீடிங் பாக்ஸஸ்லேயுமே அது வந்து ரீடு ஆகிருக்காது. பட் அந்த எஸ்எஸ்லேருந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு இவ்வளோ கரண்ட் போயிருக்குன்னு அங்கே ரீடிங் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இங்கே அதுவும் இதுவும் டேலி ஆகணும். அப்போ டேலி ஆகாமல் எக்ஸஸ் இருக்குன்னா அப்போ அங்கே யாரோ வந்து கொக்கி போட்டு கரண்ட்டை திருடுறாங்கன்றது தெரியும். அப்போ தான் இபி ஆளுங்க வந்து ரவுண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க டு ஃபைண்ட் அவுட் ஹூ தட் இஸ். ஸோ டேரிஃப் பேஸ்ட் கம்படேட்டிவ் பிட்டிங்லாம் வந்து அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இந்த வெஸ்டர்ன் ரீஜனல் பவர் கான்ஃபரன்ஸில் நடந்தது. ஸோ வெஸ்டர்ன்றதுனால வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக போயிருக்காங்க, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, மத்திய பிரதேஷ். Then what is the total approved investments for HCL Foxconn Semiconductor Assembly? ஜெவர் உத்தர் பிரதேஷில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய செமிகண்டக்டர் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து குஜராத்துக்கு அப்புறம் உத்தரப்பிரதேஷில் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நிறையா. ஸோ 3706 crore. அண்ட் உத்தரப்பிரதேஷை வந்து நீங்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, நீங்கள் அவங்களெல்லாம் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்கிறதுனாலையோ என்னவோ that government is doing more nowadays. So we shall see that too. 3706 crore joint venture வந்து HCL and Foxconn ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் பேக்கேஜிங் பிளான்ட் வந்து அங்கே செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவோட சிப் மேக்கிங் ஆம்பிஷனை இது வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஜெவார் இன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஜெவார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால it will be useful for them. And யமுனா எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரீஜியனில் இது இருக்குன்றதுனால that location will be easy for transportation to 2027 இந்த ப்ரொடக்ஷன் இது வந்து ஆப்ரேஷனலைஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. திஸ் வெஞ்சர் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன், நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்ததுனால தான். ஸோ இது ஆப்ரேஷனலைஸ் ஆச்சு அப்படின்னா 40% ஆஃப் த இந்தியாஸ் சிப் டிமாண்ட் டொமஸ்டிக்கலி நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும்.
2000 டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஆத்மநிர்பார் அண்ட் டிஜிட்டல் இந்தியா மிஷனை வந்து சப்போர்ட் பண்ணும். உத்தரப்பிரதேஷை ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றுறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ தட்ஸ் இட். இது தான் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே மிச்சது எல்லாமே வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி saw பிஃபோர். அதுதான் இப்போது இதுக்கு வந்து 3706 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் மட்டுமே 1500 crore. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 20,000 வேஃபர்ஸ் பெர் மந்த். அந்த வேஃபர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தின் ஸ்லைஸ் ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியல். டிப்பிக்கலாக அது வந்து சிலிக்கானால் இருந்திருக்கும். ஃபேப்ரிகேட்டட் ஆர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ அது நீங்கள் செமிகண்டக்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேட் வில் பி த வேஃபர். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அது. இந்த பிளான்ட்டில் வந்து 20,000 வேஃபர் பெர் மந்த் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஒரு மந்தில் வந்து 36 மில்லியன் சிப்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். 2027 ஆப்ரேஷனல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தீஸ் ஆர் த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். அண்ட் ப்ரீவியஸாக ஃபாக்ஸ்கானோட ஜாயின்ட் வெஞ்சராக வேதாந்தா வந்து சேர்ந்து இருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் HCL வேதாந்தா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இது ஒரு ஸ்டோரி இருக்குது வேதாந்தா வெளியில் போனதுக்கு. ஸோ அது நம்ம இப்போ தேவையில்லை. வேதாந்தாவுக்கு பதிலாக இப்போ HCL உள்ள வந்து they are creating this. So that's it for today. All the best for your exams. If any, do comment and make use of the link in the description and in the comment section. Thank you.